நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குருகுலம் என்பது நம் வாழ்க்கையில் நாம் உயர்வதற்கு எல்லா விதத்திலும் வழிகோலுகிறது. குருவினுடைய அருள்தான் திருவருளை விட மிக விசேஷமானது. ஒரு குரு நமக்கு அனுக்கிரகம் செய்துவிட்டால் நமக்கு சித்திக்காத சித்திகள் எதுவுமே இல்லை எனலாம். சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் ஆச்சாரியார் இகதேவதாம் சமதிகாம் அந்யாம் ந மன்யாமஹே என்று வர்ணிப்பார். ஆச்சாரியனை காட்டிலும் மேலான தெய்வமோ அல்லது அந்த ஆச்சாரியனுக்கு சமமான ஒரு தெய்வமோ உலகத்தில் இல்லை, எல்லாம் ஆச்சாரியனுடைய பெருமை என்று வர்ணிப்பார். அப்படி அந்த ஆச்சாரியனுடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே தங்களுக்கு தெரியாத வித்தியகளை எல்லாம் கூட ஒரு நொடியில் அவர் தம் கிருபையினால் அதிகரித்த பல மகரிஷிகள் இந்த பாரத தேசத்தில் உண்டு. அவர்களை குறித்ததான சில பல கதைகளை எல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். உத்தாலகர் என்பவர் ஆச்சாரியனாக இருந்தார். அந்த உத்தாலகருக்கு ககோளர் என்பவர் சிஷ்யராக இருந்தார். எப்பொழுதுமே கஷ்டப்பட்டவனுக்குத்தான் தான் பட்ட கஷ்டம் மற்றவர்கள் படக்கூடாது என்னும் மனோபாவம் உண்டாகும். தவிர நிழலின் அருமை வெயிலில் இருப்பவருக்குத்தான் தெரியும். எப்பொழுதுமே நிழலில் ஒருவர் இருந்தாரேயானால் அவருக்கு வெயிலின் பெருமை தெரியாது, அந்த வெயிலின் கொடுமை தெரியாது. ஆனால் வெயிலில் தாபப்பட்டு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தவருக்குத்தான் நிழல் என்றால் என்ன, அது எவ்வளவு சுகமளிக்கும் என்பது தெரியும். அதுபோலத்தான் உத்தாலகர் தான் குருகுலத்தில் அதிகமான கஷ்டம் பட்டிருப்பதினாலே துன்பப்பட்டிருப்பதினாலே தன்னிடத்தில் வித்யாபியாசம் செய்யும் சிஷ்யர்களுக்கு இது போன்றதொரு துன்பங்கள் ஏற்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். உத்தாலகருக்கு அத்தகையதொரு பெயர் உண்டாவதற்கு ஒரு காரணம் உண்டு. உத்தாலகர் என்பது பெயர், அதாவது பிளந்து கொண்டு வெளியே வருபவர் என்பது பெயர். உண்மையில் அவருடைய இயற்பெயர் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால் அயோத தௌமியர் என்னும் மகரிஷியினிடத்தில் இவர் சிறு பிராயத்தில் குருகுலவாசம் செய்து வந்தார். அயோத தௌமியர் என்பது இவர் தம் ஆச்சாரியரின் பெயர். ஒரு நாள் தௌமியர் தன் சிஷ்யனான ஆருணியை பார்த்து, ஆருணி, நல்ல வெள்ளம் வருகிறது, மழை பொழிந்து ஊரெல்லாம் நீர் சூழ்ந்திருக்கிறது, நம்முடைய கழனி உடைத்து கொண்டு விடப் போகிறது, அதை அணை கட்டு, கழனி மடையை கட்டிவை. வரப்புகளில் நீர் தேக்கி வைப்பதற்காக மடை கட்டி வைப்பார்கள். அவ்வை பிராட்டியும் வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயர்வான் என்று கூறுகிறாளே, அதனால் நீ மடை கட்டி வை. அந்த மடை கட்டி வைப்பதினால் தண்ணீர் நன்கு தேங்கப்படும், தேங்கி நிற்கும், அதிலிருந்து நமக்கு பயிர்கள் நன்கு வளரும். ஆகையால் ஆருணி, நீ சென்று அந்த காரியத்தை செய்வாயாக என்றார். குருவின் கட்டளையாயிற்றே, அதை மீறலாமா? பலரும் தற்கால கல்வி முறையில் மிகுந்த சந்தோஷத்துடன், சந்தோஷம் என்றால் எல்லா விதத்திலும் வசதிகளும் வாய்ப்புகளும் பெருகிவிட்ட இந்த காலத்தில் அனைத்து கட்டமைப்புகளும் உடையவர்களாக இருந்து இவர்கள் கல்வி முறை பயிர்கின்றார்கள். ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் குருகுலத்தில் இருந்து ஆச்சாரியன் எந்த காரியத்தை சொல்லுகிறாரோ, எத்தகையதொரு நியமனத்தை அளிக்கிறாரோ அதையெல்லாம் நாம் செய்து அவருக்கு கைங்கரியம் செய்து அது மூலமாகத்தான் கல்வி அறிவை பெற வேண்டும். தற்பொழுது ஆருணி தன் குரு சொன்னவுடன் நேராக கழனிமடைக்கு சென்றார். அங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது, ஆனால் வாய்க்காலில் உடைப்பு. இவரும் அந்த உடைப்பை சரி செய்வதற்காக எத்தனையோ முறை முயற்சித்து பார்த்தார். மண்ணை கொட்டி வைத்து பார்த்தார், நடக்கவில்லை. கற்களை போட்டு தடுத்து பார்த்தார், நடக்கவில்லை. வயலுக்கு பாய்ச்சிய தண்ணீர் வீணாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதை தடுக்கும் வழி இவருக்கு தெரியவில்லை. என்ன செய்தார் தெரியுமா? நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆச்சாரியரே, நானும் எத்தனை வகையில் முடியுமோ அத்தனை வகையிலும் முயற்சித்து பார்த்து விட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அதை ஒன்றும் தடுக்க முடியவில்லை, வேறு ஏதாவது உபாயத்தை நீங்கள் கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு
நமக்கு கொடுத்த அசைன்மெண்ட், அதாவது அந்த காரியம் முடிந்து விட்டது என்று திரும்பி வந்து விடுவோம். ஆருணி அப்படி செய்யவில்லை. ஆருணி அந்த நீர் பிரவாகத்தை, ஜலமடையை தடுப்பதற்கு எத்தனையோ வழிகளில் முயற்சித்தார். கடைசியில் அவரே அதில் படுத்து கொண்டு விட்டார். ஆயிற்று, சென்ற மாணாக்கன் திரும்பி வரவே இல்லை. எவ்வளவு காலம்? பல மணி காலங்கள் ஆகிவிட்டன. அயோத்தியருக்கோ பயம் வந்து விட்டது. நம் சிஷ்யன் சென்றானே, மடை கட்டுவதற்காக சென்றானே, சென்றவனை இன்னும் காணவில்லையே. ஐயோ, அந்த குழந்தை என்ன பாடுபடுகிறதோ, என்ன நடந்தது தெரியவில்லையே. மற்ற சிஷ்யர்களை கேட்டார்கள், நீங்கள் யாராவது ஆருணியை பார்த்தீர்களா, வந்தானா, அவனை கண்டீர்களா என்றவுடன், சுவாமி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்க்கவில்லை, என்ன நடந்தது என்று தெரியாது. உங்கள் நியமனத்தினால் அவன் மடை கட்டச் சென்றான், ஆனால் இதுவரையிலும் வரவில்லை, எங்களுக்கு தெரியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படியா, சரி, உடனே சென்று நாம் எல்லோரும் பார்க்கலாம் என்று. இரவு வேளை வந்து விட்டது, இருள் சூழ்ந்த வேளை. காலையில் கழனிக்கு சென்றதான ஆருணி இதுவரையிலும் திரும்பி வரவில்லை என்றவுடன் ஆச்சாரியன் தன் கைகளில் தீப்பந்தங்களை ஏந்தி கொண்டு மற்ற சிஷ்யர்களை அழைத்து கொண்டு, ஆருணி எங்கே இருக்கிறாய்? ஹே ஆருணி, குத்ராசி குத்ராசி, நீ எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் என்று வினவிக்கொண்டே சென்றார். ஈனஸ்வரத்தில், சன்னமான குரலில், குருவே, ஆச்சாரியரே, அடியேன் இங்கே இருக்கிறேன். அப்பா எங்கிருக்கிறாய்? பெரிய வயல் பரப்பு. இந்த வயல் பரப்பில் ஆருணி எங்கிருக்கிறான் என்பதை ஆச்சாரியன் அறியவில்லை. எங்கிருக்கிறாய், எங்கிருக்கிறாய் என்று கேட்டவுடன், சுவாமி, நான் இங்கே கழனிமடையை அணையாக கட்டி கொண்டு இருக்கிறேன். இதன் வெள்ளத்தை தடுக்கும் வழி எனக்கு தெரியவில்லை. ஆகையால் அடியேன் நானே தேவரீருடையதான திருவுள்ளத்தின்படியாக தடுப்பணையாக படுத்து கொண்டிருக்கிறேன் என்றவுடன் ஆச்சாரியருக்கு சந்தோஷம். தன் சிஷ்யன் தன்னுடைய குறிப்பறிந்து காரியங்களை செய்கிறானே. தான் பிரார்த்தித்தவுடன், தான் சொன்னவுடன், கட்டளையிட்டவுடன் அடுத்த நொடியில், சுவாமி, இதை நான் செய்து முடிப்பது என்னுடையதான பாக்கியம் என்று தெளிந்து ஓடிச் சென்று அவன் செய்கிறானே. அடடா, இது போன்று சச்சிஷ்யன் யாருக்கு கிடைப்பார்கள்? உண்மையில் ஆச்சாரியன் சம்பந்தத்தினால் சிஷ்யனுக்கு பெருமை உண்டாக வேண்டும் இல்லையா? அந்த ஆச்சாரியன் சம்பந்தத்தினாலே சிஷ்யன் தான் பெருமிதம் கொள்வான். இப்பொழுது அயோரதோமியர் கூறுகிறார், ஆருணி, உன்னை சிஷ்யனாக அடைந்ததினால் நான் பெருமிதம் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை சிஷ்யனாக பெற்றதினால் எனக்கு உவகை பூரிக்கின்றது. சரி, நீ கவலைப்படாதே, எழுந்து வா என்றவுடன் அவன் கூறுகிறான், சுவாமி, தண்ணீர் பெருக்கு இன்னும் வெள்ளமாக போய்கொண்டிருக்கிறது. அடியேன் எழுந்தேன் என்றால் தண்ணீர் வழிந்தோடி விடுமே, என்ன செய்வது என்று கேட்க, அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், எழுந்திரு, நான் சொன்ன கட்டளைப்படியாக எழுந்து வா என்றவுடன் தண்ணீரை பிளந்து கொண்டு கடலிலிருந்து, வயலிலிருந்து ஆருணி வெளியில் எழுந்திருக்க, ஆச்சாரியன் அப்படியே அவனை ஆறத் தழுவிக்கொண்டு, குழந்தாய், நீ சச்சிஷ்யன், நல்லதொரு மாணாக்கன், குருவின் வார்த்தை சொற்படி நடப்பவன், என்னுடைய கட்டளையினால் அதில் படுத்து கொண்டு பிறகு மடையை பிளந்து கொண்டு நீ வந்ததினாலே உத்தாலகன் என்று பெயர் பெறுவாய். இது முதற்கொண்டு பிளந்து வெளியில் வந்ததினாலே உனக்கு உத்தாலகன் என்று பெயர் உண்டாகும் என்பதாக ஆசீர்வாதம் செய்தார். அந்த உத்தாலகர் தான் இப்பொழுது தான் குருகுலம் வைத்து பல மாணாக்கர்களுக்கு போதனை செய்து வருகிறார். மாணாக்கர்கள் பலரும் அவரிடத்தில் கல்வி பயிலுகிறார்கள். அவர்களில் ஒருவர் கஹோளர் என்னும் ஒரு மகரிஷி. அந்த மகரிஷி சற்றே மந்த புத்தி உடையவர். ஆனால் மற்ற மாணவர்களைப் போல குருவிற்கு பணிவிடைகள் செய்து கொண்டு அவருடைய விருப்பத்தை தான் அறிந்து அதை நிறைவேற்றக்கூடியவர். இதனால் ஏனைய மாணவர்கள் கஹோளரை கேலி பேச்சு பேசினார்கள். வகுப்பறையில் புத்திசாலியான மாணவர்கள் சற்றே மந்த புத்தி உள்ள மாணாக்கர்களை கேலி செய்வது தற்காலத்திலும் நடைபெறுகிறது. ஒருவர் நன்கு படித்து முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு என்பதாக, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க், இரண்டாவது ரேங்க் என்பதாக, செகண்ட் ரேங்க் என்று வாங்குபவர்களாக இருந்தால் மற்ற மாணாக்கர்களை படிப்பில் நாட்டமில்லாது அல்லது படிப்பில் நாட்டம் இருந்தும் ஏதோ சில பல காரணத்தினாலே தாங்கள் படித்ததை நினைவுறுத்தி கொள்ள முடியாத மற்றைய மாணவர்களை எள்ளி நகையாடுவது இயல்புதானே. கஹோளரை எல்லோரும் எள்ளி நகையாடினார்கள். ஆனால் ஆச்சாரியரான உத்தாலகருக்கு கஹோளரிடத்தில் நல்ல பிரீத்தி உண்டு. இவன் நன்கு வருவான், மேதாவியாக வருவான், இவனுக்கு என்னுடைய அனுகிரகம் கட்டாயம் சித்திக்கும் என்றெல்லாம்
தான் நினைந்து கொண்டு அந்த ககோளரை தன் அருகே வைத்து கொண்டு அவ்வப்பொழுது நல்ல விஷயங்களை எல்லாம் உபதேசித்து வந்தார். நாளடைவில் தன்னுடைய பெண்ணான சுஜாதை என்னும் பெண்ணை ககோளருக்கு கல்யாணம் செய்து வைத்து தன் சிஷ்யனையே தனக்கு மருமகனாக்கி கொண்டார் உத்தாலகர். மற்ற சிஷ்யர்களுக்கு இந்த பெருமை உண்டாகவில்லை. எவர்கள் இவரை கேலி பேச்சு பேசினார்களோ அவர்கள் ஒருவருக்கும் இது போன்றதொரு பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆச்சாரியனுக்கே மாப்பிள்ளையாகும் பாக்கியம் இவருக்குத்தான் கிடைத்தது. ககோளர் சுஜாதையுடன் இல்லறத்தை இனிமையாக நடத்தி வருகிறாள். அவள் பெண். அந்த பெண்ணின் பெயரே சுஜாதை. நன்கு பிறந்தவள், நல்ல நடத்தை உடையவள், ரமணீயமான திருமேனி உடையவள், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதை தனக்கு பாக்கியமாக கொண்டவள், தன் கணவனுக்கு தான் எப்பொழுதும் அணுக்கத் துணையாக இருக்க வேண்டும், அவருடைய தர்மானுஷ்டானத்தில் தான் எப்பொழுதும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்னும் மனோபாவம் சுஜாதைக்கு எல்லா காலங்களிலும் உண்டு. அதுபோன்றே தான் பிறந்த வீட்டின் பெருமையை ஸ்தாபிப்பவளாக, ஆம், நல்ல ஆச்சாரசீலராக, வைதிக தர்மத்தில் ஊற்றமுடையவராக உத்தாலகர் இருக்கும் பொழுது அந்த குலத்தில் பெண்ணாக பிறந்து துளியும் ஆச்சாரத்தில் நாட்டமில்லாமல் வைதிக ஸ்ரத்தை இல்லாமல் இருந்தால் நியாயமோ? ககோளரின் பெருமை உணர்ந்து சுஜாதை அவருக்கு கைங்கரியம் செய்து வந்தாள். தவிரவும் ககோளர் உலகத்தோரால் மதிக்கப்படும் மேதாவிலாசத்தை அடைந்து மிகச்சிறந்த தபோதனராக மகர்ஷியாக இருந்தார். சுஜாதை கர்ப்பம் தரித்தாள். தினந்தோறும் ககோளர் வேதம் ஓதுவது வழக்கம். பலமுறை கூறியிருக்கிறேனே, வேதம்தான் எல்லாம் என்பதுதான் உயர்ந்தது. எப்பொழுதும் இவர் வேதாத்தியனம் செய்து கொண்டிருப்பார். ஒரு நாள் சுஜாதையின் கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தை பேச ஆரம்பித்தது. அப்பா, உன்னிடத்தில் ஒரு விண்ணப்பம். இன்னும் சுஜாதை கர்ப்பத்தை பிரசவிக்கவில்லை, கருப்பை குழிக்குள்ளேயே குழந்தை இருக்கின்றது. அப்பா, உன்னிடத்தில் ஒரு விண்ணப்பம். நீ தினந்தோறும் வேதாத்தியனம் செய்கிறாய், வேதபாராயணம் செய்கிறாய், நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னிடத்தில் ஸ்வரப்பிழைகள் மலிந்திருக்கின்றன. நீ வேதத்தை பூரணமாக பாராயணம் செய்யும் பொழுது ஆங்காங்கு அபஸ்வரங்கள் தென்படுகின்றன. கருவில் இருக்கும் குழந்தைக்கு இது தெரியுமா? அடியனுடைய ஆச்சாரியர் ஒருமுறை என்னிடத்தில் தெரிவித்தார். சிக்கலான சமயத்தில், பிரசவிக்கும் சமயம் சற்றே சிக்கலாக இருந்தது. தாய்க்கும் சேய்க்கும் இடையில் யாரை பிழைக்க வைப்பது என்பதான ஒரு கேள்விக்குறி உண்டாகிவிட்டது. அது போன்ற சமயத்தில் என்ன செய்வார்களாம் என்றால், அந்த காலத்தில், அதாவது அடியன் சொல்வது இன்றைக்கு சற்றேறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பாக எல்லாம், பிரசவிக்கும் அறைக்கு வெளியே, பெண்ணானவள் பிரசவிக்கும் அறைக்கு வெளியே வேதத்தை பாராயணம் செய்யும் பெரியோர்கள் அபஸ்வரத்தில் வேதத்தை பாராயணம் செய்வார்களாம். அப்படி அபஸ்வரத்தில் வேதத்தை பாராயணம் செய்தால் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை, அடடா, கர்ணகடூரமான இப்படி ஒரு பாராயணத்தை யார் செய்கிறார்கள்? வேதத்தை அபஸ்வரத்தில் ஓதுவதா? ஐயோ, இப்படி ஒரு துர்தசையா என்று தாயின் வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தை அது பொறுக்காமல் உடனே தாயின் வயிற்றை விட்டு வெளியில் வந்து விடுமாம். பிறகு தாய்க்கும் சேய்க்கும் நலம் உண்டாகும். வேதம்தான் பிரசவிக்கும் அறையிலும் நம்மை ரட்சிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. இதில் மற்றொரு தத்துவத்தையும் பார்க்கிறோம். கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு வேதத்தின் ஸ்வர வரிசைகள் தெரியும். அது அபஸ்வரம் சொன்னால் பொறுக்காது. அப்படித்தான் ககோளரின் பிள்ளையும் தன் தாயான சுஜாதையின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தந்தையார் ஓதும் வேதபாகத்தில் ஸ்வரப்பிழைகள் அநேகம் உண்டு. இதைத்தான் அடியன் பலமுறை கூறியிருக்கிறேன். புஸ்தகத்தை பார்த்து வேதத்தை சொல்லுவதோ அல்லது கேசட் டேப் ரெக்கார்டரை போட்டு வேதத்தை சொல்லுவதோ, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு பழக்கமாகிவிடும் என்பதாக நமக்கு தெரிந்த பாஷையில் அந்த வேதத்தை எழுதி வைத்து கொண்டு படிப்பதோ கூடவே கூடாது. ஏனென்றால் வேதம் அத்தியனம் செய்துத்தான் அறிய வேண்டும். வேதம் ஸ்வரப்பிழை இல்லாமல் சொல்ல வேண்டும். வேதத்தை யார் சொல்ல வேண்டும் என்னும் ஒரு நியதி இருக்கிறதோ அந்த நியதியை நாம் பின்பற்ற வேண்டும். சுஜாதையின் கருவில் இருக்கும் குழந்தை தன் தந்தையை பார்த்து, அப்பா, நீ சொல்வது அபஸ்வரமாக இருக்கிறது என்றவுடன் தந்தைக்கு கோபம் உண்டாகிவிட்டது. இன்னும் கர்ப்பப்பையிலிருந்து நீ வெளியில் வரவில்லை, உலகத்தை எட்டி பார்க்கவில்லை, இந்த உலகத்தின் நடைமுறைகள் எதுவும் உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுதே தந்தையான என்னை நீ தூஷிக்கிறாயா? உன்னுடைய ஷரீரங்கள் அனைத்தும் கோணலாகிவிடக் கடவது. உன் உடம்பில்
8 விதமான கோணல்கள் ஏற்பட கடவன, உன் உடம்பில் 8 கோணல் உண்டாகட்டும் என்று கொடுமையானதொரு சாபத்தை அளித்தார். அந்த சாப வசத்தினால் அன்றோ கருவில் இறந்த குழந்தை அது 8 கோணலுடன் பிறந்தது. அக்குழந்தை பின்னாளில் உடம்பில் 8 விதமான கோணல்கள் ஏற்பட்டதினால் அஷ்டாவக்ரன் என்னும் பெயர் பெற்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஷ்டாவக்ரஹ, வக்ரம் என்றால் கோணல், நேராக இல்லாதது. கை, கால்கள், முதுகு, முகம், கழுத்து என்று அவயவங்கள் அனைத்தும் 8 இடங்களில் அவயவங்கள் அனைத்தும் வளைந்து இருந்ததினாலே அந்த குழந்தை அஷ்டாவக்ரன் என்னும் பெயருடன் ஜனித்தது. ககோளருடைய சாபம், தந்தையினுடைய சாபம். அதை குறித்து அக்குழந்தை ஒருபொழுதும் வருத்தமுறவில்லை. இருக்கட்டுமே, நான் சொன்னது சரிதானே. என் தந்தையார் வேதாத்தியனம் செய்த பொழுது, வேதபாராயணம் செய்த பொழுது சரியாக செய்யவில்லை, அதை நான் சொன்னேன். இதனால் என் தந்தைக்கு கோபம் உண்டாயிருக்கிறது. இருக்கட்டுமே, உடம்பில் 8 கோணல் உண்டானால் என்ன மோசம் வந்துவிடப் போகிறது? நாம் எல்லோரும் ஆத்மஜானிகள் என்றோ, ஆத்மாவை ரட்சிக்க பரமாத்மாவிடான சம்பந்த விசேஷத்தை நாம் அறிய வேண்டுமே தவிர்த்து இந்த சரீர தர்மத்தை குறித்து நாம் கவலை கொள்ள தேவையில்லையே. என்ன ஒரு விவேகம் பாருங்கள். கருவில் இருக்கும் பொழுதே இந்த குழந்தைக்கு விவேகம் அதிகம். கருவில் இருக்கும் பொழுதே இந்த குழந்தை வீரியத்துடன் இருந்தது. நான் சொன்னேனே கீழே, நதி மூலம் ரிஷி மூலம் இவற்றையெல்லாம் நாம் ஆராய்ந்த பொழுது நமக்கு சில விஷயங்கள் இயல்பாகவே பிடித்தமில்லாததாக தோன்றும். ஆனால் உண்மையில் இந்த நதி எங்கே ஆரம்பித்தது தெரியாது. ஆனால் இந்த நதியினுடைய பெருக்கெடுப்பு உலகத்தை நன்கு வளமாக்குகின்றதே. ரிஷிகளுடைய சரித்திரங்களை பார்க்கும் பொழுது அந்த சரித்திரங்களில் மோசமான சில சம்பவங்கள் இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு மறுபடியும் ரிஷிகளுடைய சரித்திரங்களில் நாம் ஒரு மாபெரும் ஆராய்ச்சி செய்து பார்த்தோமேனால் அந்த மகாத்மாக்களுடைய மேலான பெருமை நமக்கு புலனாகும். ககோளர் அஷ்டாவக்ரருக்கு சாபமளித்தாள் என்றால் இப்படி ஒரு தந்தையா சுவாமி என்று எண்ண தோன்றும். ஆனால் இந்த தந்தையை தனையன் காப்பாற்றினான். தன் தனையனுக்குத்தான் இட்ட சாபத்தை தந்தை மாற்றினார். அஷ்டாவக்ரர் என்னும் அக்குழந்தை ஜனித்தது. ஆனால் ஐயோ பாவம், அது ஜனித்த பொழுது தன் தந்தையை பார்க்க முடியாமல் அதற்கு ஒரு விபரீதம் விளைந்தது. ஆம், இந்த குழந்தை தாயால் பிரசவிக்கப்படும் சமயத்தில் தந்தையான ககோளர் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு மரணத்தை தழுவினார். தண்ணீரில் தவறுதலாக மூழ்கிவிடவில்லை, தண்ணீரில் முழுக்கடிக்கப்பட்டு அவர் மரணத்தை தழுவினார். எதனால் இப்படி ஒரு விபரீதம்? அஷ்டாவக்ரர் என்ன செய்தார்? மறுபடியும் தன் தந்தையை மிருத்யு தேவதையான யமனிடமிருந்து மீட்டு வந்தாரா? அப்படி ஒரு தபோவலிமை அஷ்டாவக்ரருக்கு உண்டா? இவருடைய 8 விதமான கோணல்கள் முடிந்தனவா, நிமிர்ந்தனவா? காத்திருந்து நாம் பார்க்கலாம்.